ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காய்ஸ் கொங்குநாடு சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கதம்பு சாம்பார் மாதிரி பார்க்க போகிறோம். அதாவது எல்லா காய்கறி போட்டும் நம்ம சாம்பார் வைக்க போகிறோம். அந்த சாம்பார் தான் காமிக்க போகிறேன். சிம்பிளான சாம்பார் தான். காய்கறி மட்டும் எல்லா காய்கறியும் போடுறேன். அரைச்சி ஊற்ற வைக்கல. இன்னொரு நாள் நான் அந்த ரெசிப்பியும் அப்லோட் பண்ணுறேன். இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால் இதை அப்லோட் பண்ணேன். இந்த மாதிரி எல்லாம் வெஜிடபிள் இந்த மாதிரி நீங்களும் நிறையா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சாம்பார் பிடிக்காதவங்க கூட சாம்பார் சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் கடுகு, சீரகம், வெந்தயம் எப்பவும் போல் ஆட் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சாம்பார் சூடாகட்டும். சூடானோடனே ஆட் பண்ணிக்கோங்க. நான் கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெயும் ஆட் பண்ணலாம். கோகனட் ஆயில் போடும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெந்தயம், கடுகு, சீரகம் எல்லாம் வெடிச்சிடுச்சு. இப்போது நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். முழுசாக போடுறவங்க முழுசாக போட்டுக்கோங்க. நான் பெருசாக இருக்கிறத சும்மா நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கறி லீவ்ஸை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, கருவேப்பிலை இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் சேர்த்து போட்டால் நல்லாயிருக்கும். நான் சின்ன சைஸாக இருக்கிறனால ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதுலேயே நான் எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணுறேன். முருங்கைக்காய், அதுக்கப்புறம் மாங்காய், அதுக்கப்புறம் கத்திரிக்காய். நான் மறந்துட்டு மிடில் தான் போட்டேன். நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். அப்புறம் கேரட், பீன்ஸு இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த காயெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு மசாலா தூளெல்லாம் போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதோட உருளைக்கிழங்கு இருந்தால் உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பம்ப்கின் இருந்தால் பம்ப்கின் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். 1.5 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம அரைச்சி வச்சும் செய்யலாம். அது இன்னொரு நாள் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கத்திரிக்காய் மறந்துட்டனால நான் இப்போ ஆட் பண்ணுவேன் கத்திரிக்காய். இப்போ காய் வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கத்திரிக்காவை ஆட் பண்ணிட்டேன். இப்போது இதெல்லாம் காயெல்லாம் நல்லா வேகணும். நல்லா வேக வச்சதுக்கப்புறம் நம்ம பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். பருப்பை நான் ஏற்கனவே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சைடில் வேக வச்சுருக்கேன். பருப்பு வெந்துட்டுருக்கு. பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை மசிச்சு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பில் ஜீரகம், மஞ்சள் போட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா பருப்பு வெந்ததுக்கப்புறம் நல்லா மசிக்கிறத வச்சு நல்லா மசிச்சு மாங்காய் போட்டிருக்கோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி புளி தனியாக ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா மூடி வச்சிடலாம். மூடி வச்சு காயை வேக வைக்கலாம். மூடி போட்டு காய் நல்லா வேகட்டும். பாருங்கள், காய் நல்லா வேகுது. கொஞ்சம் காயெல்லாம் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ காய் கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ நான் புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு புளிப்பு தேவையோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே தக்காளி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி புளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ புளித்தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் மூடி வச்சுருங்க. இந்த புளித்தண்ணியோடு சேர்ந்து காய் நல்லா வேகட்டும். அப்போது நம்ம வெஜிடபிள்ஸ் கடித்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். திரும்பியும் புளித்தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் காயை நல்லா வேக வைங்க. காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பருப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரசத்துக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பருப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ பருப்பையும் நல்லா மசிச்சு இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே சால்ட் போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் இப்போ பருப்புக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்தோடனே நம்ம பெருங்காயத்தூளும் மல்லித்தூளும் போட்டு இறக்குனா நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடும். உங்களுக்கு இதில் வெல்லம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வெல்லம் எதுவும் சேர்க்கலை. உங்களோட ஆப்ஷன் தான். நெய் வேணுங்கிறவங்க நெய் சேர்த்துக்கலாம். நான் நெய்யும் சேர்க்கல. அவ்வளோதான் நம்மளோட சாம்பார்